ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளைக்கு அப்புறமா வந்து இன்றைக்கி தான் வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடிஞ்சது. நிறையா ஒர்க்கு கூடவே வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ரெஷர்லாம் போயிட்டுருக்கு. அதனால தான் கரெக்டாக வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல. இதுக்கு மேலே வந்து 2 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடிகிற அளவுக்கு நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி பாப்பாவோட லஞ்சுக்கு வந்து ராகியில் சந்தவை வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். அதுக்கு இந்த கப்பில் வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து எடுத்துக்கிட்டேன். எந்த கப்பில் தண்ணி எடுத்துக்கிட்டனோ அதே கப்லேயே வந்து 2 கப் அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கிட்டேன். இதுக்கு கூட வந்து கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு, தண்ணி கொதிக்கும்போது அதில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவையும் ஆட் பண்ணிக்கிட்டு கட்டி விழுகாமல் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். இந்த பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா மூடி ஒன்று வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து மூடிட்டு இதனோட ஹீட் வந்து குறைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து எடுத்து சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு வந்து செஞ்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு தட்டில் வந்து எண்ணெய் தடவிட்டு இடியாப்பம் புளிவோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாவை போட்டு சுற்றி அழகாக வந்து புழிஞ்சு எடுத்து ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். நான் வந்து எப்போவுமே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சந்தவ மனையில் தான் வந்து எங்கள் அம்மா எங்களுக்கு சந்தவை செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்படி இடியாப்பம் புளியறதுல இடியாப்பம் வந்து இப்போ புளிஞ்சு ரெடி பண்ணுறது. நான் ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன். ஆனால் என்னால் ஒரு கையில் வந்து புளிஞ்சு எடுக்க முடியல. ஹெல்ப்புக்கு இன்னொரு ஆள் வந்து தேவைப்பட்டாங்க. அதனால் எங்கள் பாப்பா தான் வந்து நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா. அவள் வந்து கீழே பிடிச்சிட்டா. மேலே வந்து கஷ்டப்பட்டு திருப்பி அப்படி இப்படின்னு இடியாப்பத்தை வந்து புளிஞ்சு எடுத்துட்டோம். புளிஞ்சு எடுத்துட்டு இப்போ வந்து இதை ஆவியில் வேக வச்சு எடுக்க போகிறோம். ஆல்ரெடி வந்து இட்லி பாத்திரத்தில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருந்தேன். இப்போது ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதை ஆவியில் வேக வச்சு எடுத்துட்டா சூப்பராக ராகி இடியாப்பம் வந்து ரெடி ஆயிடும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இடியாப்பம் ரொம்ப சூப்பராக வெந்து வந்திருந்தது. ஆமாங்கக்கா. இடியாப்பத்துக்கு வந்து தேங்காய் பால் நான் செஞ்சு தரல. தக்காளியை வந்து தொக்கு மாதிரி செஞ்சு அதில் இடியாப்பத்தை போட்டு பெரட்டி ரெடி பண்ணி கொடுத்து விட்டுருந்தேன். ஈவினிங் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தா. நேற்று ஊர்லேருந்து அம்மா அப்பச்சி எல்லோரும் வந்திருந்தாங்க. எங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வெள்ளகோவில் சைடு தான் வந்து அப்பா சைடு சொந்தம்லாம் அங்கே தான் வந்து இருக்காங்க. ஸோ ரொம்ப நாள் கழித்து வந்திருந்தாங்க. டேபிள்லாம் தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சேன். எனக்கு ஃப்ரீயாக இருக்கும்போது டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் க்ளீன் பண்ணி எடுத்து வைப்பேன். மறுபடியும் நான் அங்கே வந்து பார்க்கும்போது அந்த இடம் எப்பவும் போல் கலைஞ்சே தான் இருக்கும். மறுபடியும் சுத்தம் பண்ணுறது தான் என்னோடய வேலை. எதுக்குடா இவ்வளோ வெங்காயம் பூண்டுன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு. ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இன்றைக்கி அம்மா இட்லியும் பருப்பு சாம்பார் தேங்காய் சட்னி வந்து செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா லெமன் டீ போட்டு குடிக்கலாம் அப்படின்னு லெமன் டீ வந்து போட்டேன். டீ குடித்து முடிக்கிறதுக்கு உள்ளேயே வந்து மீன்காரன்னா மீன் கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஜிலேபி மீன் தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருந்தோம். உயிர் மீனாகவே இருந்தது. அது எடுக்கவே நல்லா துடிச்சிட்டு இருந்தது. நாங்கள்லாம் வந்து சின்னதாக இருக்கும்போதுலேருந்து இந்த அண்ணா தான் எங்களுக்கு மீன் கொண்டு வந்து கொடுத்துட்ருக்காங்க. உயிர் மீனாகவும் இருந்தது. அதே சமயம் நாட்டு ஜிலேபி வந்து இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிருந்தது. ஊரில் இருந்து அம்மா அப்பச்சி எல்லாம் வந்திருக்கறனால 7 கிலோ வந்து இன்றைக்கி நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த அண்ணாவே மீனையும் க்ளீன் பண்ணியும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஸோ எங்களுக்கு அந்த வேலையெல்லாம் இல்லை. ஈஸியாக சீக்கிரமாக வந்து சமைக்க முடிஞ்சுது. பொரிக்கிறதுக்கு தனியாக குழம்பு வைக்கிறதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சாச்சு. பொரிக்கிறதுக்கு அம்மா மசாலா ரெடி பண்ணிவிட்டு மீன் வந்து அதில் எடுத்து போட்டு ஒவ்வொன்றா பெரட்டி எடுத்து வெயிலில் வந்து காய வச்சு எடுத்துட்டோம்.
சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் எல்லாத்தையும் இத்தனை நாளாக அம்மா பிளாஸ்டிக் பாட்டிலில் தான் ஊற்றி வச்சிட்ருந்தாங்க. கண்ணாடி பாட்டில் வாங்கலான்னு சொல்லிட்டு கண்ணாடி பாட்டில் வந்து வாங்கியிருந்தோம். 4 பாட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பாட்டில் வந்திருந்தது. அதை தான் வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுருந்தேன். ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு ரோஸ் பவுடர் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் நிறையா ரோஸ் செடி வந்து இருக்குது. பன்னீர் ரோஸு, அதுலேயே டார்க் லைட் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பூ வந்து பூக்கும். சாமி படத்துக்கு வச்சது போக மீதி பூ எல்லாத்தையும் இது மாதிரி நிழல்லையே வந்து நல்லா காய வச்சு மொறுன்னு காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா நைஸாக அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுட்டு, அந்த பவுடரில் பால் வந்து கொஞ்சம் கலந்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுருந்து ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணால் ஃபேஸ் வந்து நல்லா பிங்கிஷாக ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணேன். பவுடர்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் பாட்டில் காஞ்சு ரெடியாக இருந்தது. எண்ணெய் எல்லாத்தையும் அதில் ஊற்றி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு 4 பாட்டில்லையும் 4 எண்ணெயை ஊற்றி ஃபில் பண்ணி எடுத்து அங்கே வைக்கிற இடத்துல ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இந்த சைடு அம்மா வந்து மீன் பொரிச்சிட்ருந்தாங்க. நல்லா சுட சுட மீன் பொரித்து அம்மா வாழை இலையில் கொண்டு வந்து வச்சாங்க. நல்லா ரசித்து ருசித்து உட்காந்து நல்லா சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்த வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கோதுமை பிஸ்கெட் வந்து செஞ்சேன். இந்த கப்பில் 3/4 கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி இதே கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு 2யும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மெஷரிங் கப்பை வந்து மாற்றக்கூடாது. 1 கப்பில் தண்ணி 1 கப்பில் சர்க்கரை அது மாதிரி வந்து போடக்கூடாது. எதில் தண்ணி ஆட் பண்ணுறீங்களோ அதே கப்பில் தான் சர்க்கரை, அதுக்கப்புறம் மாவு எல்லாமே அதே கப்பு தான் வந்து அளவு. தண்ணியும் சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நெய் வந்து இதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு எடுத்துக்கணும். நான் வந்து வீட்லேயே அம்மா காய்ச்சி வச்சுருந்த நெய் இது. அதனால் நல்லா வாசமும் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த நெய் வந்து கரெக்டாக இருக்குமோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியிலையே நெய்யும் வந்து சேர்த்து விஸ்கு இருந்தால் நல்லா பீட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது இதில் கொஞ்சம் பேக்கிங் சோடாவும் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பும் வந்து சேர்த்து நல்லா கலந்துட்டு நான் இதில் வந்து 3 கப் அளவுக்கு கோதுமை மாவு வந்து சேர்த்துருக்கேன். கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற பதத்துக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு 1 மணி நேரத்துக்கு வந்து இதை வந்து ரெஸ்ட் பண்ணி வச்சிடலாம். இப்போது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் மாவு எடுத்து பார்க்கும்போது மாவு வந்து நல்ல பதத்தில் சூப்பராக ரெடியாகி இருந்தது. இப்போது இந்த மாவை தனித்தனியாக பிரித்து உருண்டையாக செஞ்சு அதை சப்பாத்தி மாவு நீங்கள் எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி அழகாக திரட்டி கட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை வந்து ஒவ்வொரு பீஸாக எடுத்து தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் அதை பொரிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். அது எண்ணெய் நல்லா காஞ்சிட்டனால அந்த ப்ரௌன் கலரில் வந்து இருக்குது.
இது மாதிரி நல்லா 2 பக்கமும் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா இதை எடுத்துடலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே வந்து பொரித்து ஒரு பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். டெய்லியும் வந்து பாப்பா சாப்பிட்றா அப்படிங்கிறனால நான் வந்து சுகர் வந்து கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். நாட்டு சக்கரை தான் வந்து போட்டிருக்கேன். மைதாவும் யூஸ் பண்ணி வந்து செய்யலாம். ஆனால் டெய்லியும் சாப்பிட்றது அப்படிங்கிறனால நான் மைதா வந்து யூஸ் பண்ணலை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.